Hi friends, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன்னா பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் கூட தெர்மோகோல் ஆட் பண்ணி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான் செஞ்சு பார்க்க போறோம். வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நாசால இருந்து 2 சயின்டிஸ்ட் இறக்கி இருக்கோம். முதல்ல நம்ம தெர்மோகோலை ஃபர்ஸ்ட் நீளமா கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். கட் பண்ண தெர்மோகோலை பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெயில மிக்ஸ் பண்ணி என்ன நடக்குங்கிற ரியாக்ஷனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மணலில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். முக்குதா அப்படி ஒரு ஆட்டி பாரு. பாருங்க, கொஞ்சம் கூட மெல்ட் ஆகல. சரி, மண்ணெண்ணெயை தூர எடுத்து வச்சிருவோம். நம்ம கூட்டு வந்த சயின்டிஸ்ட்ல ஒருத்தர் தான் அதை ட்ரை பண்ணி பார்க்க போறாரு. மெல்ட் ஆகுதா இல்லைன்னு தெரியல. இது கிட்டத்தட்ட மண்ணெண்ணெய் மாதிரி தான் நினைக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடு. இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடு. மெல்ட் ஆகுதா? டீசல் கூட சுத்தமா மெல்ட் ஆகல. அப்போ டீசல்லையும் தெர்மாக்கோல் வந்து மிக்ஸ் ஆக மாட்டேங்குது. நெக்ஸ்ட் அதை தூர எடுத்து வச்சிருவோம். பெட்ரோல் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சதுனால அது கொஞ்சம் காத்துல எவாபரேட் ஆயிட்டு, அதனால இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் இன்னும் ஊற்று. போதும் பாதி ஊற்றினா போதும். நெக்ஸ்ட்டு பெட்ரோலை ட்ரை பண்ணி பார்ப்போம், பெட்ரோல் எப்படி வருதுன்னு. பாருங்க, பபிள்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. நல்லா மெல்ட் ஆகுது. கேரு மச்சி, நீ கொஞ்சம் விலகி நம்மளுக்கு கொடுக்குது. பாருங்க கைஸ், நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு. க்ளோஸ்அப்ல காட்டு. இதை க்ளோஸ்அப்ல காட்டு. முத வந்து மண்ணெண்ணெயில இது பண்ணணும். இங்க பாருங்க, முதல்ல ஆக மாட்டேன்னுச்சு, அப்படியே இருக்கு. ரெண்டாவது வந்து டீசல்ல ட்ரை பண்ணோம். அதுவும் டீசலும் மிக்ஸ் ஆகல. அதே இதை கொண்டு நம்ம வந்து இப்போ வந்து பெட்ரோல்ல விடுறோம். பெட்ரோல்ல விட்டு பார்ப்போம். பாருங்க மெல்ட் ஆகுது. எப்படி நல்லா பாருங்க எப்படி மெல்ட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இப்போ நம்ம இருக்கிற தெர்மாக்கோல் எல்லாம் எவ்வளவு இது இதுல மெல்ட் ஆகுதுங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இருக்கிற தெர்மாக்கோல் எல்லாத்தையுமே உள்ள ட்ரை பண்ணி பார்ப்போம். எவ்வளவு பெரிய தெர்மாக்கோல் எப்படி உள்ள இறங்குதுன்னு மட்டும் பாருங்க. கீழே சகதி மாதிரி படியுதா? இதுதான் அந்த பேஸ்ட். எவ்வளவு பெரிய தெர்மாக்கோல் பாருங்க, முக்காவாசியில் உள்ள டச். இன்னும் பைக்கிட்டு தான் இருக்கு. எப்படிடா? நம்ம தெர்மாக்கோலை வந்து பெட்ரோலுக்குள்ள விட அது ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி, எப்படி கிட்டத்தட்ட ஒரு நம்ம தீப்பெட்டி ஓட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஒரு கம்மு வீட்டிலேயே கோதுமை வச்சுலாம் மேக் பண்ணுவாங்கல்ல. கோதுமையே ஏதோ ஒரு மாவு என்ன கூல் ரெடி பண்ணுறதுக்கு, அது மாதிரி ஒரு கூல் மாதிரி பேஸ்ட் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. பாருங்க, இன்னும் அது போய்கிட்டே தான் இருக்குது. நானும் நிறைய தெர்மாக்கோலை கட் பண்ணி உள்ளே விட்டேன். அப்படி நல்லா குழுன்னு ஒரு பசை மாதிரி ஒன்று கிரியேட் ஆகிட்டு. காய்ஸ், ஃபைனலாக நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரியான ஒரு க்ளூ மாதிரி கிடச்சிருக்கு. அது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். போஸ்ட் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த கம் மாதிரி இருக்கு. அடி வந்தா இதை வந்து இப்போ இன்னொரு டெஸ்ட் பண்ண போகிறோம். தீப்பெட்டி வச்சு தீப்பற்ற வச்சா எரியுதா இல்லையாங்கிறத வந்து ஒரு சின்ன டெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க. இதை ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இதில் வச்சோம்னா நம்ம அதை வலிச்சு எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாதனால தான் டேரெக்டாக வைக்காம வாழை இலையில வச்சு அதை ஃபயர் பண்ணி பார்க்க போகிறோம். உளுந்தங்கஞ்சி கணக்கா இருக்குங்க ஏட்டையா. க்ளோஸ்அப்பில் பாருங்க இது எப்படி இருக்குங்கிறத. வாழை இலையில வச்சிருக்கேன். அது நம்ம இந்த இலையில ஊற்றின ரசம் மாதிரி போய்கிட்டே இருக்கு. சொல்லுவாங்க தெரியுமா, இங்க வேற காத்து வேற ஏற்றுது. நீ அது ஃபுல்லாகவே இதாகட்டும். வெளியில வச்சு பற்ற வைக்கிறதுனால காற்று கொஞ்சம் ஓவரா இருக்கு. நம்ம இதை அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி ஷிஃப்ட் பண்ணி இங்கே உள்ள காற்று இல்லாத இடத்துல வச்சு பற்ற வச்சு பார்ப்போம்.
எரியுது பாருங்க காய்ஸ். எவ்வளோ அழகா எரியுதுன்னு பாருங்க. சர சர சரன்னு தீ பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இங்க பாருங்க காய்ஸ் எப்படி எரியுதுன்னு. நம்ம வந்து இதை ஃபுல்லா எப்படி ஊற்றி எரிச்சு பார்க்க போறோம். இது அப்படியே வச்சிட வேண்டியதில்ல. இல்ல இரு ஏய் மாத்திட்டேன். அதை ஃபுல்லா வச்சு டெஸ்ட் பண்ணோம் எப்படி எரியுதுங்கிறது மட்டும் பாருங்க. பாருங்க गाइस எவ்வளவு அழகா எரியுது. டா இந்த இவன் பார்த்த வேலைதான் மொத்தமா தூக்கி உள்ள போட்டான். இங்க பாருங்க गाइस இந்த குச்சில எடுத்து அந்த குச்சில எப்படி எரியுதுன்னு பாருங்க गाइस. கையில பற்றாம गाइस. மொத்தமா ஃபைனலா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்காதீங்க தயவு செய்து. ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரு. இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணுறது ஃபுல்லாமே ஃப்ளேமபிள் ஐட்டம், அதாவது தீப்பற்றக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். நல்லா ஓரளவு அதாவது ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல வச்சு பண்ணியிருக்கோம். தீப்பிடிச்சாலும் பக்கத்துலேயே தண்ணி இருக்குது, உடனே நாங்கள் அணைச்சிருவோம். மேக்ஸிமம் 18 வயசு கீழே உள்ளவங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அப்படி ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுனாலும் உங்கள் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் பிரதரோ யாராவது இருப்பாங்க, அதாவது 18 அபவ் இருக்கிறவங்கள வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ப்ராப்பர் கைடன்ஸு சேஃப்டியோடு பண்ணுங்கள். பாய் கைஸ். நம்ம தீ ரொம்ப நேரமாக எரிஞ்சிட்டு இருக்கு. அதை அப்படியே விட்டுட்டு போகிறது ரிஸ்க்கு. இருந்தாலும் தீ அந்த அளவுக்குலாம் பிடிக்காது, இருந்தாலும் ரிஸ்க்கு. அதனால தண்ணி ஊற்றி அணைச்சிட்டே போயிடுவோம். கைஸ் நல்லா அணைச்சிருங்க. நம்ம சேனலில் இது மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய இனி அப்லோட் ஆகும். அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது செஞ்சு பார்க்கணும்னு ஆசை இருந்திருக்கு, உங்களால் செய்ய முடியல, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாவது சின்னதாக படாலாம் கொடுத்துறாதீங்க, என்னால் முடியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சது உங்களால் முடியலை, இது ட்ரை பண்ணணும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா கமெண்ட்ல பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்கள். கட்டுறோம் கூப்பிட்றோம், செஞ்சு பார்த்துடுறோம்.